அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பவன முக்தாசனா. அதுல வேறுபாடு பார்க்க போறோம். பவன முக்தாசனா எப்படி சொல்லுவாங்கன்னா விண்ட் ரிலீசிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா நம்மளால டைஜஷன் சரியா ஆகல, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கேஸ் எக்ஸ்ட்ரா கேஸ் உடம்புல இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த பவன முக்தாசனா ஆசனா பண்ணுவோம். அதுலயே ஒரு சில வேறுபாடு நம்ம பார்க்குறோம். எகைன் நிறைய வேறுபாடுகள் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வேற ஒரு வேரியேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுல ரெண்டு கைகளுமே மேலே தூக்கிட்டு ரெண்டு கால்களுமே மேலே தூக்கிட்டு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். வித் இன்னேல் அண்ட் எக்ஸலோட பண்ணுவோம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த லோயர் அப்டமன், இந்த லோயர் அப்டமனுக்கும் கால்களுக்குமே நல்லாவே ப்ரெஷர் கொடுக்கறதுனால நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ இப்போ அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். படுத்துடலாம். நல்லா ஒரு மூச்சு இழுத்துட்டு மூச்சு வெளியில விடலாம். நார்மலா ஒரிஜினல் பவன முக்தாசனா எப்படி செய்யணும்னா, ரெண்டு காலுமே மடக்கிட்டு இதை நல்லா நம்ம மார்பு கிட்ட கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது பவன முக்தாசனா. இதுலயே என்னன்னா, நம்ம தலை முடிஞ்சா தலையை இப்படி கொண்டு வரலாம். கழுத்து வலி பிரச்சனை இல்லாதவங்க கழுத்து இங்க கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் பவன முக்தாசனா. இதுல நம்ம வேரியேஷன் எப்படி பண்றோம்னா, கால்கள் கொஞ்சம் மேல தூக்கிக்க போறோம். இந்த மாதிரி வைக்க போறோம். கால் இப்படி ஒரு 7 மாதிரி இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு நல்லா கைகள் மேல தூக்கும் போதே கால்கள் இப்படி கீழே போயிடணும். மறுபடியும் காலை மடக்கிட்டு இப்படி கொண்டு வரும். அப்புறம் மறுபடியும் காலை நல்லாவே நீட்டிடணும். இந்த மாதிரி நீட்டும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த வயிற்று பகுதியில் நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். நல்ல கால் நீட்டும் போது நல்லா அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். காலை மடக்கும் போது வயிற்று சுருங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோவர் அப்டமன், இந்த ஸ்டொமக் ரீஜன் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதில் அப்படியே நம்ம மூச்சு பயிற்சியோ சேர்த்தே நம்ம பண்ண போகிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே நல்லா மேலே கைகள் கொண்டு போயிட்டு கால்கள் கீழே வைக்கும் போது மூச்சை விட போறோம். எந்த ஒரு ஆசனாலுமே மூச்சை அடக்கக்கூடாது. நல்ல மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடுற மாதிரி பார்க்கணும். இப்போ கால்களை மடக்கிக்கலாம். ரெண்டு காலுமே ஒட்டி இருக்க வேண்டாம். கொஞ்சமா கேப் இருந்தா போதும். கைகள் இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே காலு கீழே மூச்சு விட்டணும். தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு 3 முறை செஞ்சிடலாம். எப்பவுமே ஒரு ஆசனா செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சஸோ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே இன்னேல் எக்ஸேல் நம்ம எடுத்து பண்ணணும். ஒரு 2-3 முறை நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சுட்டு பண்ணோம்னா நம்மளோட கரெக்டா அந்த இந்த பேட்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரீத்திங் பேட்டர்னுமே கரெக்டா இருக்கும். அது இல்லாம நமக்கு அந்த அலுப்புமே தெரியாது. நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடணுங்கிறத நம்ம அதை பார்த்து நம்ம கவனிச்சு நம்ம செய்யணும். அதே மாதிரி மூச்சு இழுக்கிறதோட மூச்சு விடுறது நல்லாவே லென்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த ஆசனால பவன முக்தாசனால பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே போகும். இந்த அப்டமனுக்கும் சரி, நம்மளோட லெக்குக்குமே சரி. ஸோ இது கூடவே இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தொழில் சந்திக்கலாம்.